பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அவ்வளவு வீராப்பா புள்ள உனக்கு. வீட்டுல பிரச்சனைனா உடனே பேக தூக்கிட்டு கிளம்பிடுவியா? என்ன பழக்கம் இது? யார்கிட்ட கத்துக்கிட்ட? இப்படி வந்து கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கியே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாக்குறவங்க என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டோம். தயவு செஞ்சு எனக்கு நீங்க ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன வீட்டுக்கு வான்னு சொல்லிடாதீங்க. நான் வரமாட்டேன். வீடுங்கிறது மனசுக்கு சந்தோஷம் தரணும். வீட்ல இருக்கிற செங்கல் சிமெண்ட் மாதிரி மனசுள்ளவங்க இருக்கிற இடம் நிச்சயம் வீடாவே இருக்க முடியாது. முட்டாள்தனமான வேலை பார்த்துட்டு இருக்க நீ. அத மட்டும் தான் நான் சொல்வேன். இப்படி நீ பேக தூக்கிட்டு வந்துட்டா அப்ப எல்லாமே சரியாயிடுமா புள்ள? விஜய் பொண்டாட்டி இப்படி பேக்கோட கோயில்ல வந்து அழுதுட்டு இருக்கான்னு புதுசா ஒரு பிரச்சனை தான் ஆகும். யார் சொல்றீங்க பெரியம்மா? அப்படிலாம் என்ன யாரும் பார்க்கவும் இல்ல. அப்படி ஒரு அடையாளமும் எனக்கு பாரமா தான் இருக்கும். அது எனக்கு வேணாம் பெரியம்மா. நான் வெறும் மல்லி, அங்கன்வாடி மல்லி டீச்சர், அவ்வளவுதான் பெரியம்மா. அது போதும். நான் செத்தா உங்க மக பாபா அண்ணனோட தங்கச்சின்னு சொல்லுவீங்க தானே? எப்படி 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 எப்படி? ஏன் மகளா? ஓ, பாபுவோட தங்கச்சியா இருப்பியா நீ? அப்பனா எதுக்கு பிள்ளை இங்க வந்து உட்கார்ந்துருக்க? ஓ, உங்க அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? பாபு அண்ணனுக்கு தங்கச்சி தான். ஆனா எத்தனை தங்கச்சிங்க வாழ்க்கைய எத்தனை அண்ணனுங்க சுமந்து சுமந்து ஓடா போயிருக்காங்க தெரியுமா? ஆம்பளைங்க நம்மள மாதிரி எல்லாம் புலம்ப மாட்டாங்க பெரியமா. எங்க அண்ணன் நிலைமைய அவர் என்ன பாக்குற பார்வையே சொல்லிடும். அப்புறம் நான் எப்படி அங்க போவேன்? ரொம்ப பொய் சொல்ற புள்ள. உன் மனசுல அப்படி எண்ணமும் சிந்தனையும் இருக்கு. நீ அங்க போயிட்டீனா அவனுக்கு நீ பாரமா இருக்க மாட்ட. நீ உழைச்சு அந்த குடும்பத்துக்கு தான் கொடுப்ப. அப்படிப்பட்ட ஆள் தானே நீ. என்கிட்டயே சும்மா புழுகாத. சரி, ஆமா, எதுக்காக நீ அங்க போக மாட்டேங்கிற? உனக்கு ஏன் அங்க போக தோணலன்னு நான் சொல்லட்டுமா? உன் அண்ணி இருக்காளே நாகு, அவதான். அவ உன்னை சேர்த்துக்கவே மாட்டா. அதுதானே உண்மை? ஐயோ, இப்ப எதுக்கு நீ அழற? அதுதானே போல யதார்த்தம். கூட பிறந்த அண்ணன் வீட்டுக்கு கூட போக முடியல. பிறந்த வீடும் இல்லாம புகுந்த வீடும் இல்லாம இருக்கிற பொண்ணுங்களுக்கு கடவுள் இருக்காருல்ல, எனக்கு ஒரு வழி காட்டுவாரு பெரியம்மா. ஆனா நான் செத்தா விஜய் சார் கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லிடுங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவரை நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்லிடுங்க. இப்படி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாது பெரியம்மா. நான் எப்படி இருந்தேன்? அன்பு ஒருத்தர கோழையாக்கிடுது இல்ல பெரியம்மா. ஏய், அதெல்லாம் நீ ஏதானே ஏற்படுத்திக்கிட்ட புள்ள. உனக்கு என்ன புள்ள அவ்வளவு வரட்டு கௌரவம்? அந்த கனடாக்காரி அப்படி என்னென்ன கேள்வி எல்லாம் என்ன கேட்டிருக்கா? அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல அப்படியே விட்டுட்டு திரும்ப 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 நான் உன் வீட்டு வாசப்படி வந்து மிதிக்கல. ஏன் வீடுன்னு சொல்லாதீங்க பெரியம்மா. ஆமா, இப்ப அதான் ரொம்ப முக்கியம். அப்படியே கரெக்ட் பண்றா பாரு. இத பாரு புள்ள, இந்த சூடு சொரணை எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு வாழற வழிய பாரு. என்ன புள்ள அப்படி பாக்குற? உன் வயசு என்னோட அனுபவம். நானும் சின்ன வயசுல இருந்து உழைச்சு என் சொந்த கால்ல நிக்கிறவதான். பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வரத்தான் செய்யும். ரோசத்தை எக்கச்சக்கமா ஒரு காலத்துல தூக்கிட்டு திரிஞ்சவதானா. இப்ப என் அனுபவத்துல சொல்றேன் புள்ள, அத எல்லாத்தையும் தூக்கிட்டு திரியறது நயா பைசாக்கு பிரயோஜனமே கிடையாது. அத நினைச்சு நீ வாழ்க்கையை தொலைச்சிடாத. ஐயோ, எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. என் நெஞ்செல்லாம் அப்படியே படப்பட துடிக்குது. ஏன் பெரியம்மா செத்து போடுவீங்களா? வாயிலே அப்படியே போடுவேன். என்னைக்கும் அந்த தப்ப மட்டும் நான் செய்ய மாட்டேன். இப்ப கூட சாமி கிட்ட என் உயிர்
உயிரை வேணா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா அத நானா ஒருபோதும் எடுத்துக்க மாட்டேன். சாகிறதுக்கு 100 வழி இருக்கிறப்ப வாழறதுக்கு 1000 வழி இருக்கு. வாழவே முடியாத பெரியமா. பயப்படாதீங்க, உங்களுக்கு பாரமா நான் வரமாட்டேன். தனியா என் வாழ்க்கையை நான் பார்த்துக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. விதி இதான்னு சொல்றப்போ யாரும் அதை மாத்த முடியாது. அதே விதிதான் உன்னையும் விஜய் மாப்பிளையும் சேர்த்து வச்சிருக்கு. நாமளா எடுக்கிற முடிவுக்கு விதியை துணைக்கு கூப்பிட்டு வச்சுப்போம். வேணான்னு நினைக்கிற விஷயத்துக்கு விதியை அப்படியே விலக்கி வச்சுப்போம் இல்ல? விடுங்க பெரியம்மா, நடக்கிறது போல நடக்கட்டும். அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது பிள்ளை. அடிச்சாலும் பிடிச்சாலும் உன் புருஷன் வீடு தான் உன் வீடு. உன் அண்ணன் சொன்னான்ல. ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருப்புல. வா வா. அங்க நடந்தது தெரியாம பேசாதீங்க பெரியம்மா. ஐயோ எனக்கு எல்லாமே தெரியும் சாமி. புருஷன் கோபத்துல 1-2 வார்த்தை பேசுறது தான். அதுக்காக இப்படி பேக்க தூக்கிட்டு வரதெல்லாம் என்னைக்குமே நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படிலாம் பார்த்தா நாட்டுல 3/4 குடும்பம் பிரிஞ்சுதான் கிடக்கணும். எதுக்குதான் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இப்படி மூக்கு மேல கோபம் வருதோ. வீட்டுல பிரச்சனைங்க முன்ன பின்ன இருந்தாலும் பொம்பளைங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனா தானே குடும்பத்தை கொண்டு போக முடியும். இத பாரு மல்லி, நான் திரும்பவும் சொல்றேன், அதுதான் உன்னோட வீடு. நீ அங்கதான் போகணும். சாரி பெரியம்மா, உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் நல்லா யோசிச்சுதான் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கேன். திரும்பவும் அங்க போறதா இல்ல. இதுதான் உன் முடிவா? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை. இவ ஒரு முடிவு எடுத்தானா அதுல இருந்து மாறவே மாட்டாளே. இவளை நான் திரும்பவும் அந்த வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு போவேன்? நீ தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். உன்னைதான் நம்பி இருக்கேன். இப்பவும் பாரு, போக்கு இல்லாம உன்னை தேடிதான் வந்திருக்கா. நீ தான் அவளுக்கு நல்ல வழியை அமைச்சு கொடுக்கணும். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது சார்? ஐ மீன் உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் எப்போ ஆச்சுன்னு கேட்டேன். இப்போ 3.5 மாசம் ஆகுது. டாடா, இவங்க தான் உங்க டாட்டர் வெண்பாவா? ஆமா மேம். ஹலோ வெண்பா. வெண்பா குட்டி வா, வந்து உட்கார். உட்கார். மேடம் கோர்ட்ல இருந்து வந்திருக்காங்க வெண்பா. கோட்டா? வெண்பா பயப்படாதம்மா, உனக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, உனக்கு உங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்கும்? அந்த அம்மாவை கேக்கல, மல்லி அம்மாவை கேக்குறேன். எனக்கு மல்லியம்மா ரொம்ப பிடிக்கும். மல்லி அம்மா கூடவே இருந்துடுறியா? டாடி ஏன் பாக்குற? நீ தான் சொல்லணும். உனக்கு இஷ்டம்னா நீ மல்லி அம்மா கூட இருக்கலாம், வேணானாலும் சொல்லிடு. உன்னோட டிசிஷன் தான் ஃபைனல். மல்லியம்மா கூட இருக்க மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க தானே நல்லா பாத்துப்பாங்க. எனக்காக என் மல்லியம்மா என்ன வேணா செய்வாங்க. இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இதுல உங்களுக்கு என்ன டவுட் மேடம்? டவுட் பண்ணி கேள்வி கேக்குறது தான் என்னோட வேலையே. நீ சொல்ற குட்டி. எனக்கு என் மல்லியம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவங்கள கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட ரொம்ப பிடிக்கும். எனக்கு அழகழகா ப்ராஜெக்ட் செய்ய சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கூல் காம்படிஷனுக்கெல்லாம் என்னை ரெடி பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. மல்லியம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிறைய ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன். நான் வேணா எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, இப்ப வேண்டாம், நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஆமா, உன் மல்லி அம்மா எங்க? எனக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்கே. மல்லியம்மா அவங்க நேத்து நைட்டு டாடா இருக்கார்ல, நேத்து என்ன? ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். வெண்பா குட்டி, இந்தா ஜூஸ் எடுத்துக்கோ. செல்லோ, நீ வேணா ரூமுக்கு போயிட்டு ஜூஸ் குடிச்சுக்கிட்டே அப்படியே ஹோம்வொர்க் பண்ணு. என்னங்க நீங்க? குழந்தை சண்டே கூட ரிலாக்ஸா இருக்க கூடாதா? என்ன பண்ண சொல்றீங்க மேடம்? ஸ்கூல்ல அது இதுன்னு ஹோம்வொர்க் மட்டுமே அவ்வளோ கொடுக்குறாங்க. பாவம் பசங்க இதுலயே பாதி ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க.
இந்த காலத்து பசங்க நம்மள மாதிரி இல்ல மேடம். பயங்கர சுட்டிங்க. அவங்க தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கு. நம்மள விட பல மடங்கு யோசிக்கிறாங்க. ஆமா ஆமா, அது என்னவோ வாஸ்தவம் தான். அவங்களுக்கு கொடுக்கற ப்ராஜெக்ட்ஸ்லாம் நமக்கு என்னன்னு கூட புரிய மாட்டேங்குது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.